ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கற்றுக்கணும்னுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஐடியாஸ் இல்லைன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸை வந்து ஒன்றா சேர்ந்தது தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்தியா ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா இயர்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10% வரைக்கும் ரிட்டர்ன் தருது. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு இதெல்லாம் கண்காணிக்க நேரம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம்னா, இப்போ காமனாக பீப்புள் என்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின் ஒன்று, சார் நான் இண்டெக்ஸ் ஃபண்டில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எந்த இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணுறது? நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்காங்க, அதில் வந்து எப்படி சூஸ் பண்ணி கேட்குறாங்க. ஜஸ்ட் என்னுடைய காயின் ஆப்பை பயன்படுத்தி எப்படி நான் சூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் வந்து சிபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிற மெத்தடை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஸ்டார்ட் பண்ண எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு கொடுத்து, இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்டாக்கை ஒரு பணம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து 2 லட்ச ரூபா பணம் வந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1% 2% இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் தர்ற மாதிரி இருக்கும் அங்கே இருக்க ஸ்டாக் மேனேஜர்ஸ்க்கு. ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ராங், இதில் எல்லாமே 0.00 காமிக்கிது. ஐ திங்க் ஏதோ ஆப் இஷ்யூஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 0.0 இருக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கும். இது எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அகைன் இந்த எக்ஸிட் லோடுன்னு ஒரு ஆப்ஷன் 0ன்னு காமிக்கிது பாருங்கள். இந்த எக்ஸிட் லோடும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸிட் லோடுன்னு என்னென்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 10 இயர்ஸ் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு வருஷத்தில் நமக்கு வந்து பணம் தேவைப்படும். இந்த மாதிரி சில சமயங்களில் தேவைப்படுறப்ப இந்த பணத்தை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரணும். ஸோ அதான் எக்ஸிட் லோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த எக்ஸிட் லோடு அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு கம்மியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கு 1% ரொம்ப பெருசாக தெரியாது. அமௌண்ட் 10 லட்சம் 15 லட்சம் இந்த மாதிரி பார்க்கல 1%ன்றது ஒரு ஹியூஜ் இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் எக்ஸிட் லோடு இது ரெண்டையுமே பார்த்து கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.